हाय फ्रेंड्स इनकी நம்ம ஜெக்கோட சிஇஓ பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் அக்கா என்ன வேணும்? சார் கால் பண்ணாங்களா? அதான்க்கா சார் ஏதாவது கேட்டாங்களா? ஏதாவது ஃபைல் கொடுக்கணுமா? இல்லையே, நம்மளை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு கொடுத்தா போதும். இதுக்கெலாம் சார் கூப்பிட மாட்டாங்க, இது சின்ன ஒர்க் தானே. ஓ சரிக்கா. ஹலோ சார், ஒரு நிமிஷம் வாங்கி வர சொல்லு. ஓகே சார். வைன் என்னக்கா சார் கூப்பிட்டாங்களா? இல்லை என்னக்கா எது கூப்பிட்டீங்க? சார் கூப்பிட்டாங்க. ஓ அப்படியா, சரி இந்தா இந்த ஃபைலை வச்சுக்கோ. சார் கேட்க மாட்டாங்க, ஒரு வேளை கேட்டாங்கன்னா இந்த ஃபைலை காட்டிட்டு வா. சரிக்கா. வைன் பேக்லேருந்து எது எடுத்துகிட்டு அப்படியே ஜேக்கோட கேபினுக்கு போகணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ளவா. வைன் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தா உள்ள தேங்க உட்காந்து ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜேக்கி ஒரு ஸ்மைலோட வைனை பார்த்துட்டு இருந்தோம். வைன் தேங்க பார்த்துட்டே ஜேக்கிக்கு ஆப்போசிட்டில் வந்து நின்னா. ஜேக்கி வைனை பார்த்து கண்ணு அடித்தான். வைன் முறைச்சிட்டே, சார் கூப்பிட்டுருந்தீங்க. இப்போ டீம்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்துருந்தேன், அதை கம்ப்ளீட் பண்ணி தர சொல்லியிருந்தேன். அது என்னாச்சு? அது சார் அது ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே யாரோ கம்ப்ளீட்டாக வச்சுருக்க ஃபைல் தான் கொடுத்துருக்கீங்க, அதில் சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்கான். நாங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி நாளைக்கு தந்துடுறோம். ஜேக்கி வைனோட ஃபேஸே பார்க்காம வைனை அங்கங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நான் போவா. தேங்க நிமிந்து வைனை பார்த்தோம். ஸோ தேங்க ஒரு ஸ்மைலோட அகைன் குனிஞ்சு அவனோட வேலையை பார்த்துட்டு இருந்தோம். சின்ன வைன் போவான்னு கேட்கக்கூடாது போல. சரி நீ போ. சரி சார். வைன் போகாமல் அங்கே நின்றுட்டு இருந்தான். ஜேக்கி அவன் ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி என்னன்னு கேட்டான். வைனவை கையில் வச்சுருந்தது அந்த ஃபைலுக்குள்ளே வச்சு ஸோ ஃபைல் வைன் கண்ணிலே வாங்கி கொண்டு சிக்னல் கொடுத்தான். என்ன பண்ணுறான்? எதுக்கு இந்த ஃபைல்? நான் கேட்கவே இல்லையே. அதை ஓப்பன் பண்ணி பாரு. அதை ஓப்பன் பண்ணி பாரு. தேங்க அங்கே நிமிந்து வைனை பார்த்தோம். வைன் எதுவுமே பேசாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்புனோம். ஜேக்கி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது உள்ளேருந்து ஒரு ஆயின்மெண்ட் விழுந்துச்சு. ஜேக்கி அந்த ஆயின்மெண்ட்டை எடுத்துகிட்டு, என்ன இது எதுக்கு ஃபைலுக்குள்ளே வச்சுருக்கோம்? ஜேக்கி எடுத்துக்கு ஒரு முடிச்சுட்டு அங்கே நான் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துருப்பானோ ஃபியூ மினிட்ஸ்லேயே தேங்க வெளியே போனதும் அகைன் ஜேக்கி வைனை கூப்பிட்டான். வைன் சார் கூப்பிட்றாங்க. சார் கூப்பிட்டாங்களா? ஆமாம் வைன், ஃபைலை தரதுக்காக கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்கிட்டு வந்துடுறியா? சரி. வைன் அகேன் ஜேக்கியோட கேபின்குள்ளே வந்தான். ஏய் இங்கே வா. சொல்லுங்க. இங்கே வா. அதெல்லாம் வர முடியாது, என்னன்னு சொல்லுங்க. சரி இது என்ன? அது அது ஆயின்மெண்ட். அது தெரியுது, இது எதுக்கு? அது அது உங்களுக்கு எங்கேயாவது காயம் வந்தால் போட்டுக்கோங்க, இது நல்லா கேட்கும், ஒன்றிலே ஆறிடும். காயம் இருந்தா? எனக்கு காயம் எதுவும் இல்லையே, இது எதுக்கு எனக்கு? அது 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 கழுத்தில் ஒரு காயம் இருக்குல்ல, அது எரியும், அதில் இந்த ஆயின்மெண்ட் போட்டுக்கோங்க, அது சீக்கிரம் சரியாயிடும். இது நிஜமாக வேலை செய்யும், ஒன்றிலே சரியாயிடும். ஹே நீ இந்த ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுறியா? ஆமாம், இது இது நல்லா வேலை செய்யும், ஒன்றிலே சரியாயிடும், போட்டுக்கோங்க சார். எனக்கு ஆயின்மெண்ட்லாம் வேணாம். ஜேகே அந்த காயம் எரியும், நீ இதை போட்டுக்கோ, சீக்கிரம் சரியாயிடும். ஜேகே எந்திரிச்சு வாங்கிக்கிட்ட வந்தான். ஜேகே நான் கிட்டக்கெலாம் வரல, உங்ககிட்ட ஆயின்மெண்ட் கொடுக்க தான் வந்தேன். நீ எங்கடி வந்த? நான் தானே கூப்பிட்டேன். நீ ஃபைலை கொடுக்க தானே கூப்பிட்டேன், கொடு நான் போகிறேன். இந்தா. இல்லை இதை நீயே வச்சுக்கோ. ஏய் இந்தா போட்டு விடு. அது நீயே போட்டுக்கோ, போட்டு விடு. ஏய் என்ன நீயே போட்டுக்கோ. நீ தானே கிடைச்சா, போட்டு விடு. ஜேகே நீயே போட்டுக்கோ. போட்டு விட முடியுமா முடியாதான்? இல்லைன்னா இந்தா இதை நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் தேவையில்ல, எனக்கு வலிச்சா வலிக்கட்டும், உனக்கு என்ன?
கொடு. ஒயின் கோவமாக ஃபேஸை வச்சுட்டு ஜேகே ஷர்ட்டில் இருந்த ஃபர்ஸ்ட் பட்டன் அன்பட்டன் பண்ணான். அவள் விரையில் ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு ஜேகேயோட ஷர்ட்டை மூவ் பண்ணான். ஜேகே ஒரு பெரிய ஸ்மைலோட ஒயின் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு இருந்தான். ஒயின் அவன் ஃபிங்கரில் இருந்த ஆயில்மெண்ட்டை ஜேகே நெக்கில் இருந்த அந்த பைட் மார்க் மேலே சாஃப்டாக அப்ளை பண்ணான். ஜேகே அவன் கண்ணை க்ளோஸ் பண்ணி ஒயினோட டச்சை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் ஜேகே ஃபேஸை பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைலோட அவ்வளோதான் போட்டுட்டேன். தேங்க்ஸ். நான் போகிறேன். அப்புறம் தேங்க்ஸாக இருக்கும்போது எது கூப்பிட்டேன்னா? ஏன் உனக்கு கூப்பிட்டா என்ன? நீ சும்மா தானே கூப்பிட்டேன். எனக்கு தெரியும் உனக்கு ஏதாவது கேட்கணுன்னா நீ கால் பண்ணி கேட்டிருப்பேன். ஃபைல் வேணும் மட்டும்தானே கூப்பிடுவேன். இன்னைக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டேன்? அதுவும் தேங்க்ஸாக இருக்கும்போது சும்மா உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். அதுக்கு தானே நீ தனியாக இருக்கும்போது கூப்பிட்டுருக்கலாம்ல, இப்போ கூப்பிட்டுருக்கலாம்ல. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு உடனே பார்க்கணும், அதான் கூப்பிட்டேன். ஏன்னா இப்படி சும்மா சும்மா கூப்பிடாத. நான் நேற்றே சொன்னேன்ல, உனக்கு ஏதாவது வேணும்னா வேறு யார்கிட்ட கேளு, என்னை கூப்பிடாத. சிக்கன் வாங்கி கையை பிடிச்சி எடுத்து அப்படியே ஹக் பண்ணான். ஏய் சிக்கன் விட்டு, சிக்கன் நான் இதுக்கெல்லாம் வரல, சிக்கன் விட்டு, சிக்கன் விட்டு சிக்கன். ஏய் இது நடந்தது அவன் கொஞ்சம் அதான் நேற்று கெஸ்ட் ஹவுஸ்லாம் ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? அது 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 எதுவும் ஞாபகம் வரல. சிக்கனை விட்டு நான் தான் சொன்னல, இதெல்லாம் எதுவும் வேணாம், நான் இதுக்காகலாம் வரல, கெஸ்ட் ஹவுஸ்லாம் நான் வரமாட்டேன். ஏய் என்ன விட்டு சிக்கி ப்ளீஸ், என்ன விட்டா. ஏய் பிடிக்காத மாதிரி நடிக்காதடி, உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குதானே, அப்புறம் என்ன? சிக்கி நீ நீ காசு தரேன்னு சொல்லுவ சிக்கி, ப்ளீஸ் என்ன விட்டு, நான் போகணும். ப்ளீஸ் டி அக்கா, எனக்கு அப்படி சொல்லாதான், நான் உனக்கு காசு தரமாட்டேன், ப்ராமிஸ், நான் காசே தரமாட்டேன், எனக்கு நீ வேணும், காசு தரமாட்டேன் டி ப்ளீஸ். சிக்கி விட்டேன்னா நீ இப்போ அப்படி தான் சொல்லுவா, அப்புறம் இன்னைக்கு இல்லைனாலும் எனக்கு அது ஒரு நாளுக்கு காசு தரேன்னு சொல்லுவா, கிணப்பிட்டு. ஏய் சிக்கன் என்னோடய ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு நான் பணம் கொடுக்கல. சிக்கி எனக்கு தெரியும் நான் கொடுக்கல. அது அது நான் கொடுத்துட்டேன், நான் உனக்கு எந்த பணமுமே கொடுக்கல. அது சிக்கி எனக்கு எனக்கு இதுக்கெல்லாம் பணம் வேணாம், நீ நீ எதுக்கும் பணம் தரேன்னு சொல்லாத. காசுக்காக ஜுவல்ஸை வித்தியா? அது சிக்கி ஏன் எப்படி பண்ண? அதான் நான் உங்ககிட்ட காசுக்காக வந்தேன்னு இருக்கக்கூடாதுல்ல, அதான் உன் காசை திருப்பி கொடுத்தேன். ஓ அப்போ உங்ககிட்ட இருந்த எல்லாமே நான் சும்மா தான் வாங்கியிருக்கேன் இல்லை? அது அது சும்மா சொல்ல முடியாது, நான் நான் அவனை லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சதான் நான் கொடுத்தேன், சும்மாலாம் இல்லை. அது அது என் லவ், அதுக்கெல்லாம் எனக்கு காசு தர வேணாம். ஏய் எனக்கு அந்த லவ் வேணும், சும்மாவே எப்போவுமே, சரியா? அது அது இதுக்கப்புறம் அதெல்லாம் தர முடியாது, நான் போகிறேன். ஏய் என்னடி, எனக்கு வேணும், நாம இன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ் போகிறோம். சிக்கே நான் வரமாட்டேன். ஏய் நான் தான் எனக்கு எந்த காசும் தரல, இதுக்கப்புறமும் எதுக்கும் காசு தரமாட்டேன். எனக்கு நீ வேணும்டி, புரிஞ்சுக்குவேன் ப்ளீஸ். விட. ஏய் விட்டேண்ணா, ஃபைன் விட. எனக்கு புரியுது உனக்கு என்னோட ஒரு நான் வேணும்ல, வேணது சரி ஓகே, ஆனால் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருவா வேணாமனு யோசிச்சுட்டு சொல்கிறேன். வேணாம் நீ எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு புரியுது, நான் உடனே தரமாட்டேன்னு சொன்னால் உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனால் நான் வந்தால் கூட
எனக்கு காசு தரேன்னு சொல்லக்கூடாது. ஏய் அகைன் காசு தரேன்னு சொல்ல மாட்டேன். நிஜமா தானே? நிஜமா தாண்டி, காசுலாம் தர மாட்டேன். உனக்கு வேணுன்ற வரைக்கும் நான் வரேன். ஆனால் கொஞ்சம் டைம் கொடு. நான் இன்னைக்கு வருவேன்னு யோசிச்சுட்டு சொல்கிறேன். ஏய் எனக்கு வேணுன்ற வரைக்கும் அது நான் யோசிச்சு சொல்கிறேன்ல. நான் வெளியே போகிறேன். ஏய் சிக்கி லவ் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியதானடா. சின்ன இழுத்துட்ருக்கா. சரி வேணாம், பெட்ரூமில் வச்சு சொல்லலாம், அது நல்லாயிருக்கும். அதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் இருக்கேன். எனக்கு இப்போ நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண போல இருக்கேன். இவனா அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. லஞ்ச் ஆகல. பையனை ஃபுட்டெல்லாம் மைக்ரோவேவில் வச்சுட்டு அவன்கிட்ட நின்றுட்டு இருந்தான். அப்போ ஜாக்சன் அவன்கிட்ட வந்து, என்ன பண்ணிகிட்ருக்க அவன்? ஃபுட்டை ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஒன் நான் கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன ஜாக்சன்? அது அது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்குன்னெலாம் தெரில, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். அதெல்லாம் ஐ திங்க் நான் லவ் பண்ணுறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். அது வந்து ஜாக்சன் அவன் கை பின்னால் அந்த பொக்கையை எடுத்து அவன்கிட்ட நீட்டினான். அவன் அந்த பொக்கையை பார்த்துட்டே இருந்தான். அப்போ பக்கத்தில் இருந்த அவன் டம்முன்னு வெடிச்சிச்சு. சத்தம் கேட்டு அங்கேருந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க. என்னடா சவுண்ட் தெரியலையே. அவன் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அந்த அவன் வெடிச்ச ஷாக்லேயே நின்றுட்டு இருந்தான். அப்போ ஜேக்கையும் தேங்கும் வேகமாக அந்த இடத்துக்கு வந்தாங்க. என்னாச்சு? ஒயின் ஜேக்கையை பார்த்ததும் ஜேக்கே ஓடி வந்து ஹக் பண்ணான். ஒயின் என்னாச்சு? ஃபீஸ்லாம் கரியாக இருக்கு. ஜேக்கே ஜேக்கே நான் ஃபுட்டை ஹீட் பண்ணி வந்தேன். இந்த அவன் டம்மால் வெடிச்சிருச்சு. ஜேக்கே என்ன சொல்கிற? அவன் வெடிச்சிருச்சா? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை. ஜேக்கே வாயினை மூவ் பண்ணி அவள் பாடியில் எங்கேயாவது காயமாக இருக்கான்னு செக் பண்ணான். காயெல்லாம் எதுவும் இல்லை ஜேக்கே, ஆனால் டம்மால் வெடிச்சிருச்சு. ஜேக்கே அகைன் வாயினை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணான். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இது வெடிச்சிருச்சு. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. ஒன்றும் இல்லை. அங்கே ஆஃபீஸ் மொத்தமும் ஜேக்கே வைனையே பார்த்துட்டு இருந்தாங்க. தேவங்களாம் செம்ம ஷாக்காக ஜேக்கே வைனையே பார்த்துட்டு இருந்தான். ஜேக்கே அவன் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் தள்ளிட்டு ஒயினை அப்படியே லிஃப்ட் பண்ணி அந்த டேபிள் மேலே உட்கார வச்சான். அவன் கை வச்சு ஒயின் ஃபேஸில் அந்த கருப்பு அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே தொடச்சான். ஜேக்கே இது வெடிக்கும் எனக்கு தெரியாது. நான் எப்போ போல தான் ஃபுட்டை வச்சு ஆன் பண்ணேன். இது டம்மால் வெடிச்சிருச்சு ஜேக்கே. ஒன்றும் இல்லடி, அவன்னா அப்படி தான் சம்டைம்ஸ் வெடிச்சிடும். எனக்கு கூட அவன்னா ரொம்ப பயந்தான். நீ இதெல்லாம் எதுவும் கவலைப்படாத. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை ஜேக்கே, ஆனால் ரொம்ப பயந்துட்டேன். டம்முன்னு சத்தம் கேட்டுச்சு. ஜேக்கே வேணா அவன் செஸ்ட்டில் சாச்சிட்டு, ஒன்றும் இல்லை, வெடிச்சா டம்முன்னு தான் சத்தம் கேட்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன தண்ணி குடி, குடி. ஓகே தானே நீ? ஓகே தான். அவன் ஜேக்கேயோட செஸ்ட்டில் ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே தேம்பிட்டு இருந்தான். ஜேக்கே அவனோட ஹெட்டை ரப் பண்ணிட்டே, ஒன்றும் இல்லடி பயப்படாதான். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஒயன் ஹீட் பண்ணுறதுக்காக ஃபுட்டு வச்சுருந்தேன்னா அது ஹீட் ஆனது நீ எடுத்துருக்கணும்ல. ஃபுட்டை அவனில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தா? அது ஜேக்கே ஜாக்சன் கிட்ட பேசிட்டு இருந்தான். நான் அவன்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன்? அது ஜாக்சன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சொன்னான். நான் ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அவன் என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் டம்முன்னு வெடிச்சிருச்சு. வாட்? ஜேக்கே வாயினா அவனை விட்டு மூவ் பண்ணிட்டேன். என்ன சொன்ன? லவ் பண்ணுறேன்னு சொன்னானா? ஆமாம் ஜேக்கே, ஜாக்சனுக்கு என்ன பிடிக்குமா? அவன் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான். என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தான். ஜேக்கே செம்ம டென்ஷனாக திரும்பி ஜாக்சனை பார்த்தான். ஜாக்சன் ஃபேஸ்லேயும் அப்படியே கரியாக இருந்துச்சு. ஜேக்கே ஜாக்சனை முறைச்சிட்டேன். என்ன சொன்னவள்கிட்ட?
அது சார் அது ஏய் அவன் எதுவுமே சொல்லலை. அவன் பேசுறதுக்குள்ளேயே இது வெடிச்சிருச்சு. இப்போ தான் சொன்னேன் ப்ரப்போஸ் பண்ணணும். அது ஜேகே அதான் சொல்கிறேன். நான் அவன் பேசுகிறது கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ அவனை திட்டாத. அவன் சும்மா பேசிட்டு இருந்தான். அப்போ தரையெல்லாம் ஃப்ளாராக கிடந்துச்சு. என்னடி இதெல்லாம் ஃப்ளாராக கிடக்கு? அது அவன் கொடுத்த பொக்கே வெடிச்சதில் கீழே விழுந்து அப்படி ஆயிடுச்சு. ஏய் நீ கோவலாம் படாத. நான் வந்து எதுவுமே சொல்லலை. அவன் தான் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தான். நான் எதுவுமே பேசவே இல்லை. அதுக்குள்ளே ஆஃபீஸில் இருக்க அவன் வெடிச்சிருச்சு. ஜேகே வாயினை முறைச்சிட்டு கீழே கிடந்த ஃப்ளார்லேருந்து ஒரு ஃப்ளார் எடுத்துகிட்டு அப்படியே வாங்கிக்கிட்டு வந்தான். ஜேகே அந்த ஃப்ளாரை வாங்கிக்கிட்டு நீட்டிட்டு ஐ லவ் யூ. என்ன ஐ லவ் யூ டி? சும்மா பேச்சுக்கு தானே சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் வேணாம். ஃப்ளாரை நீ வச்சுக்கோ. ஏய் பேச்சுக்கு சொல்கிறேண்ணா. ஃபைன் ஐ லவ் யூ டி. நிச்சயமாவே லவ் யூ. சும்மா பேச்சுக்கெலாம் இல்லை. நீ எதுக்கு லவ் யூ சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு இந்த ஃப்ளார்லாம் வேணாம். ஃபைன் ஜேகே என்னோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி நிச்சயமாவே தான் ஐ லவ் யூ. நான் ஒன்றும் லவ் பண்ணுறேன். என்னால் நீ இல்லாமலாம் இருக்க முடியாது. எனக்கு நீ வேணும். கொஞ்சம் நாளைக்கெலாம் இல்லை, எப்போவுமே. ப்ளீஸ் டி. நான் இது உங்ககிட்ட வேறு மாதிரி சொல்லணும்னு நினச்சேன். ஐ லவ் யூ டி. நிச்சயமாகவே எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். உனக்கு தெரியும்ல. ப்ளீஸ் டி ஐ லவ் யூ. நம்ம லவ் பண்ணலாம். நம்ம டேட் போகலாம். நீ கூப்பிட்ற எல்லா இடத்துக்குமே வரேன். மைண்ட் கண்ணிலேருந்து அப்படியே டியர் ட்ராப் ஆச்சு. ஜேகே அந்த டியர்ஸை வைப் பண்ணிட்டேன். நிஜமாக தான் சொல்கிறியா? நீ நிஜமாகவே லவ் பண்ணுறியா? ஆமாம் நிஜமாகவே ஒன்று லவ் பண்ணுறேன். எனக்கு நீ வேணும். கொஞ்சம் நல்லா இல்லை, லைஃப் ஃபுல்லாக வேணும். ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா? நிஜமாக தானே சொல்கிறேன். ஏய் நீ லவ் பண்ண நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இத்தனை நாள் பண்ணுறேன். ப்ளீஸ் டி ஐ லவ் யூ. என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஃபைனாக டேஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த டேபிள்லேருந்து இறங்கினான். ஏய் என்ன? நான் கூட லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னா எவ்வளோ தருவா? ₹1 கூட தரமாட்டேன். ப்ராமிஸ் ₹1 கூட தரமாட்டேன். நீ கூட லைஃப் ஃபுல்லாக இருக்கணும். இருப்பியா? நிச்சயமாக தான் சொல்கிறியா? ₹1 கூட தரமாட்டேன்ல? தரமாட்டேன். எதுவுமே தரமாட்டேன். லவ் மட்டும்தான் தருவேன். நிச்சயமாக தானே சொல்கிறேன். எதுவும் தரமாட்டேன்ல? ஏய் தரமாட்டேன்னு சொல்கிறேன்ல. தரமாட்டேன். ப்ராமிஸ் தரமாட்டேன். ஜேகே மீன் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ ஜேகே. ஐ லவ் யூ. எனக்கு நீ எதுவும் தர வேணும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. எனக்கும் லவ் வேணும். அப்படியே தருவலாம் மொத்தமாக எனக்கு. ஐ லவ் யூ. நான் கூப்பிட்டா வருவேன். கூப்பிட்டு நான் வருவேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஜேகே டைட்டாக ஹக் பண்ணி ஜேகேயோட செஸ்டில் ஃபேஸ் வச்சுருந்தான். ஜேகே என்னோட ஆம் ரப் பண்ணிகிட்டு இருந்தான். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? ஜேகே டக்குன்னு வயனை மூவ் பண்ணிவிட்டு அது நீ இங்கே என்ன பண்ணுற? நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? இது ஆஃபீஸ். ஜேகே அப்படியே சுற்றி பார்த்தோம். ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஜேகே செம்ம எம்பாரஸா. டேய் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும்? ஜேகே அந்த பொண்ணு ஒயனா? அது அது ஒயன் அப்படியே கேப்பில் பூந்து அவளோட சீட்டுக்கு போயிட்டு இருந்தா. அங்கே மொத்த ஆஃபீஸ்மே ஒயனே பார்த்துட்டு இருந்துச்சு. டேய் அது ஆமாடா அது ஒயன் தான். நான் இன்றைக்கி ஈவினிங் தான் அவகிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் ஜேகே ஹக் பண்ணிவிட்டு ஜேகே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் தெரியுமா? நீ என்ன பண்ண தெரியுமா? பார்க்க அப்படி இருந்துச்சுடா. ஏய் நீ என்ன ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்லடா. சுற்றி ஆள்ருக்காங்க சொல்லியிருக்கலாம்ல. டேய் நானே ஷாக்கில் இருந்தேன். நீ பண்ணுறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. சரிவா. ஏய் என்ன அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக தெரியாதா? அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. சார் போங்க
அவனோட சீட்டில் ஒயின் அவள் ஃபேஸை கை வச்சு கவர் பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பியாக உட்காந்துட்டு இருந்தான். ஒயின் சார் ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சாரை பார்த்து ஹக் பண்ணுற ஜேகேன்னு கூப்பிடுறா. நீங்கள் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா? சார் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுங்க? சாருக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காதே. அது அது இதுக்கு தான் நீ அடிக்கடி ஜேகே சாரோட கேபினுக்கு போயிட்டு வந்தியா? அது ஒயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒயினை சுற்றி நின்று விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஒயின் பயங்கர எம்பாரஸா யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியாமல் என்ன சொல்லின்னு தெரியாமல் திணறிட்டு இருந்தான். அப்போ ஜேகே ஒயின் ஜேகே வா சாப்பிடலாம். அது நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன். ஃபுட்டு தான் கொட்டி வச்சுல, எதோ சாப்பிடுவா, வா சாப்பிடலாம். அது ஜேகே வா. ஜேகே ஒயினோட கையை பிடிச்சி அவனோட கேபின் கூட்டு போனான். ஜேகே கேபின்குள்ளே வந்துட்டு ஜேகே 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 என்ன பண்ணுறோம்? லவ் சொன்னா எனக்கு ஒன்றும் இல்லையா? அதுக்கு இது ஆஃபீஸ், இங்கே வேணும்னு சொன்னல. என்னோட ஆஃபீஸ். ஐ லவ் யூ. எனக்கு எதுவும் இல்லையா? எனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். இப்பயா? இப்போதான். நோ கெஸ்ட் ஹவுஸில். என்னடி கொஞ்ச நேரம் அப்போ என் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம். ஜேகே ஒயின் டக்குன்னு ஜேகே விட்டு தள்ளி நின்னான். என்னடா? நான் எதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? அது அது ஆமாம். ஒரு பேச்சுக்கு அது இல்லைன்னு சொல்கிறியாடா? கரெக்டாக அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்னடா? சாப்பிட்லான்னு வந்தேன்டா. ஓ ஆமாண்ணா, வா சாப்பிட்லாம். வேணாம், அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டல. நான் கேன்டீனில் சாப்பிட்றேன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. அது ஒன்றும் இல்லைடா, வா சேர்ந்து சாப்பிட்லாம். நீ ஒன்றும் தியாகம் பண்ண வேணாம், ஒரு ரொமான்ஸை கண்டினியூ பண்ணு. டோரை லாக் பண்ணிக்கோ. ஜேகே டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே வாங்கிக்கிட்ட வந்தான். பூஜைக்கு தேங்க்ஸ் சார், நம்மளை என்ன நினச்சிருப்பாங்க? என்னமோ நினச்சிட்டு போகிறான், வா விட்டு. ஏதோ சொன்னல கேபின்லாம் வேணாம். ஜேகே என்ன பேக்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு அவன் ஷோல்டரில் ஃபேஸ் வச்சுட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான்? எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு வேணவே வேணான்னு கெஞ்சிட்டு இருந்தேன், அழுதுட்டு இருந்தேன். ஒரே ஒரு தடவை இங்கே உனக்கு பிடிச்ச மாதிரி சாஃப்டாக. நோ ஜேகே, ஆல்ரெடி ஆஃபீஸே நம்மளை ஒரு மாதிரி பார்க்குது. இப்போ கூட நம்ம 2 பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருப்போம், வெளியே பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேணாம். யாரும் என்னமோ பேசிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன? ஜேகே சொல்கிறல, இதெல்லாம் வேணாம். என்ன உங்ககிட்ட லவ் சொல்லியிருக்கேன்டி, உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். எதுவும் வேணாம் வேணாம் வேணாம். எப்போ பார்த்தாலும் ஜேகே கோவமா அங்கேருந்து சோஃபாவில் போய் உட்காந்தான். ஒயின் ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஜேகே கோவமா? ஆமாம் ஜேகே, ஈவினிங். ஜேகே என்ன விட்டுறியா? ஒயின் ஜேகேயோட லேப்பில் ஏறி உட்காந்துட்டு, என்ன எது கோவமாக இருக்கா? அது நீ தான் எதுவும் வேணான்னு சொல்லிட்டல. ஐ லவ் யூ. இன்னும் சொல்லு. லவ் யூ. சரி, மூஞ்சி இப்படி வச்சுக்காத. அதான் சரி, ஓகே. ஆனால் ஒரே ஒரு ரவுண்ட் தான். நிஜமா ஓகேவா? நிஜமா ஓகே தான். ஆனால் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சுட்டு சாப்பிட்டு நான் வெளியே போகணும். ஜேகே வேணா அப்படியே சோஃபாவில் தள்ளி ஒயினுக்கு மேலே வந்தான். ஓகே தானா? ஓகே தான். அப்படியே ஃபியூ மினிட்ஸ்லேயே ஜேகே நான் என்ன சொன்னேன்? ஜேகே மெதுவான்னு சொன்னேன்ல. ஜேகே ஸ்லோ. கொஞ்சம் நேரம் ஜேகே நீ என்ன சொன்ன? எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொன்னல.
ஜிகே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உன்னை டேக் பண்ணோம். ஏய் என்ன சொன்ன? எனக்கு பிடிச்ச மாதிரி சொன்னல. உனக்கு பிடிச்சிருந்துச்சுல? ஆனால் ஐநோ உனக்கு பிடிக்கும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சரி ஓகே, இந்த பக்கம் படு. எதுக்கு? உனக்கு பிடிச்ச மாதிரி? ஏய் போடா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏய் கேட்டலடி, ஜிகே ஆஃபீஸில் இருக்கும்டா, லஞ்ச் முடிய போதும், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் கொஞ்சம் நேரம்டி, இந்த பக்கம் படு. ப்ராமிஸ் உனக்கு பிடிச்ச மாதிரி சாஃப்டா. டேய் பட்டேண்ணா. அப்பெல்லாம் வர முடியாது பட்டு. ஜிகே அகெயின் ஒயினுக்கு மேலே வந்தான். ஜிகே சாஃப்டாக தான். கண்டிப்பாக சாஃப்டாக தான்.